பாபநாசம் தொகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஷ் ஃபாத்திமாவை வந்து டிஎம்கே காரங்க அடிச்சிருக்காங்க. அந்த லேடி பிரெக்னன்ட் தெரிஞ்சுமே அவங்கள அடிச்சிருக்காங்க. அது வந்து அந்த பூத்துக்குள்ள வந்து அவங்க டிஎம்கே பேட்ச் போட்டு வந்த ஆளுங்க அவங்க ரெண்டுக்குள்ள ஏதோ வாக்குவாதம் நடந்து அவங்கள வந்து அவ்வளவு தாக்கியிருக்காங்க. இது வந்து எப்படி ஒரு செயல்னு தெரியல. அவங்க வந்து பிரெக்னன்ட் லேடி ஃபர்ஸ்ட் லேடிஸ் அடிக்கிறது தப்பு, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே டிஎம்கே காரங்க மேல தப்பு கை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உள்ள அலோவ் பண்றது யாரு? போலீஸ் தான் ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா போலீஸ்மே அதை பத்தி அவங்களை தாண்டி எப்படி அந்த ஆளுங்க உள்ள வர முடியும்? இது எப்படிப்பட்ட ஒரு செயல்? இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அது வந்து நாளுக்கு நாள் ரொம்ப தப்பு நடந்துகிட்டே இருக்குது. அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஒரு லேடிஸ் அடிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது வயிற்றுல பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, உங்களை அடிக்கிறது ரொம்ப 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 தப்பு. இன்னொருத்தவங்க கட்சி வாக்குவாதம் வேணா பண்ணிக்கலாமே தவிர அங்க பிரச்சனை இருந்தவோ, ஆனா அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா அவங்க அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்ப குழந்தை அந்த ப்ராப்ளமா இருக்குது. அங்க தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த நியூஸ் ரொம்ப எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நாம் தமிழர் கேண்டிடேட்டு அந்த ஆளுங்களை வந்து டிஎம்கே காரங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இதை பத்தி பேசவே இல்லை. சாடி திருமகனும் சரி, சீமானும் சரி, இதை பத்தி எந்த ஒரு பதிவுமே அவங்க போடவே இல்லை. எந்த ஒரு நேர்காணலையுமே பேசல, நியூஸ்ல எதுலயுமே பேசவே இல்லை. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு செயல், அவ்வளவுதான் சொல்லுவேன்.